நீ காலையில டியூஷன் போயிட்டு வந்து என்ன கேட்ட அம்மாட்ட? அவனையும் வடை. எங்க பாத்து கேட்ட? டீ கடையில பாத்து. வா அம்மா போட்டு தரேன். நாடி ஃபாலோ மீ. enemy spot. டன்டரைன். அம்மா அரைச்சு வச்சுட்டேன். காலையில கேட்டல. காலையில என்ன பண்ணேன்னா டியூஷன் போயிட்டு வர வழியில வந்துட்டு டீ கடையில கிராஸ் பண்ணிட்டேன் போல. வடை ஸ்மெல் அடிச்சுச்சான். அம்மா எனக்கு வடை வாங்கிட்டான்னு சொன்னேன். சரி போய் வாங்கிக்கடான்னு சொன்னா வடை வடை வாங்கிக்கடான்னு சொன்னேன். இல்ல எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு படுத்துட்டியா. மறுபடியும் டியூஷன் போயிட்டு வந்து படுத்துட்டியா. சரி நான் சாயந்தரம் செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொன்னேன். சரி அதான் இப்ப செய்ய போறேன் என் பிள்ளைக்காக. போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துடுன்னா. ஒரு எண்ணெய் தீர்ந்து போச்சு. ஒரு டப்பா தீர்த்துட்டேன். இன்னொரு கேனை ஓபன் பண்ணிடுறேன். உங்க அப்பா வீடியோல பதில் சொல்லுவாரு, வடையா போட்டு காலையில இருந்து கிராஸாவே இருக்கு அடுப்பு. அபிக்கு இந்த அடுப்புல டீயும் போட்டுருவேன். டீ வடைய கொடுத்துறேன். காலையில பிரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சாப்பா? முந்தைய சாப்பிட்டியா பிரைட் ரைஸ்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? முகேஷ் எல்லா பிரைட் ரைஸையும் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டாங்களாம். அதனால பிள்ளை பசிக்குதுன்னு வந்துச்சு. சரி நீ வரட்டும், சூடா 2 பேத்துக்கு போட்டு கொடுத்துருவோம். இல்ல வரையிலே முகேஷ் பசிக்குதுன்னு வந்தியா. இருடா தம்பி வரட்டும் அப்படின்னு. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரியா? ஓடு. இல்லாட்டி கட் பண்ணிட்டு இந்த செல்ஃபி குச்சி என்ன காஞ்சிருச்சு போட்டு எடுக்கிறோம். என் பிள்ளை கேட்டு காலையில ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனாலதான் அவனுக்கு சர்ப்ரைஸா. போட்டாச்சு. அந்த பக்கம் டீ ரெடி ஆகுது. அந்த பக்கம் வடை வேணும். போட்டு முடிச்சுட்டு கூப்பிடுறேன். 4 மணிக்கு அரைச்சு வச்சேன். சரி அங்க இருந்தாலும் சூடா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எப்படியும் பசியோட வருவாங்கன்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து விட்டனால பசங்க எல்லாம் வாங்கிடுவாங்கன்னு தெரியும். சரி, வடையும் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் டீ ரெடி ஆயிடுச்சு. சின்னவன் வந்துட்டு ஏதாவது கடையில அவன் ஆசைப்பட்டது ஏதாவது எங்கேயாவது பார்த்துட்டான்னா அவன் டெம்ட் ஆகிடும். அதை சாப்பிட்டே ஆகணும். அதே மாதிரி சின்ன வயசுல நானும் அப்படிதான். ஏதாவது கண்ணாடி பாக்குறேன்னா, டிவில பாக்குறேன்னா எனக்கு சாப்பிட்டே ஆகணும். எங்க அப்பாட்டையும் எங்க அண்ணன்ட்டையும் அட்டம் பிடிச்சு வாங்கிடுவேன். அதே மாதிரி இப்பயும் எங்க வீட்டுக்கார்ட்ட என்ன நான் செல்லுல பாக்குறேனோ டிவில பாக்குறேனோ அடம் பிடிச்சு எனக்கு இப்ப வாங்கிட்டு வான்னு நான் சொல்லிடுவேன். அவரும் வாங்கி வந்துடுவாரு. டீ ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஊத்தி கொண்டு போய் கொடுத்துடலாம். நான் சின்ன வயசுல எப்படியோ அப்படிதான் என் சின்னவனும் இருக்கேன். சின்ன பையனும் எது ஆசைப்படுறனோ அது உடனே வேணும், உடனே சாப்பிட்டு ஆகணும். அதுதான் இப்ப அவன் பண்றேன். நான் பாடா படுத்தினேன் நான் எங்க வீட்டுல, அத இப்ப என் பிள்ளை என்னை படுத்துறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெந்திருக்கா? எப்படி இருக்கு டேஸ்ட்? தம்பி, உனக்கு சக்கரை போதுமான்னு குடிச்சு பாரு. சரி, உனக்கு குடிச்சு பாரு.
இதே மாதிரி குலோப் ஜாமுன் எடுத்துருக்காரு ஒரு நாளைக்கு. ம். எப்பவுமே ஸ்கூல் விட்டு வந்தோன்னு ஏதாவது இருக்கணும் அவருக்கு. ஹாப்பியா? காலையில டீ கடையில போய் வாங்கிட்டு வந்தேன்னா வேணும்ட்டா. அப்பதான் சொன்னேன். அப்பதான் வச்சிருந்தாங்களா? அப்புறம் ஏன் வடை கேட்டா? பார்த்த மாதிரி இருந்துச்சு. ம். சக்கரை போதுமா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். Thanks for watching.